இன்றைய முதன்மை செய்திகள். அரசு ஊழியர்கள் பட்டியலை திரட்டுமாறு கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்த அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக தலைமையின் திடீர் அழைப்பின் பேரில் இன்று டெல்லிக்கு சென்றுள்ளார். புதுச்சேரி நகர பகுதியில் ரூபாய் 3 கோடி செலவில் 32 சந்திப்புகளில் புதிய சிக்னல்கள் அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. உருளையன்பேட்டை தொகுதியில் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியருக்கு தொகுதி சுயேட்சை MLA நேரு மனு அளித்துள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. அரசு ஊழியர்கள் பட்டியலை திரட்டுமாறு கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் புதிதாக பொறுப்பேற்கும் ஆட்சியாளர்கள் அவரவர் விருப்பப்பட்ட அரசு ஊழியர்களை சர்வீஸ் பிளேஸ்மெண்டின் அடிப்படையில் சொந்த பணிக்கு அழைத்துக் கொள்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இதனால் மக்கள் பணி பாதிக்கப்படுவதோடு அரசு நிதி பல கோடி வீணடிக்கப்பட்டு வருகிறது. நூற்றுக்கணக்கானோர் அமைச்சர்கள் MLAக்கள் மட்டுமன்றி முன்னாள் MLA முன்னாள் அமைச்சர்களிடமும் பணிபுரிந்து வருகின்றனர். துறை செயலரின் உத்தரவில்லாமல் சர்வீஸ் பிளேஸ்மெண்டின் அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களை அனுப்பக்கூடாது என 14/3/2019 அன்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக கவர்னர் ராதாகிருஷ்ணனிடம் புகார் சென்றதை தொடர்ந்து முழு விவரங்களை திரட்ட உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து நிர்வாக சீர்திருத்தத்துறை அனைத்து துறைகளுக்கும் அவசர சுற்றறிக்கை அனுப்பி சர்வீஸ் பிளேஸ்மெண்டில் ஒவ்வொரு துறையிலும் தஞ்சம் புகுந்துள்ள அரசு ஊழியர்கள் பெயர் பட்டியலை கேட்டுள்ளது. அலுவலக ஆணைப்படியும் முறைப்படி உத்தரவில்லாமலும் சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் பணிபுரிந்து வரும் அனைத்து ஊழியர்களையும் திரும்ப அவரவர் பணிக்கு செல்ல நடவடிக்கை எடுப்பதோடு கால வரையறை செய்ய வேண்டும் என நீண்ட காலமாக போர்க்கொடி உயர்த்தி வந்தனர். கவர்னரின் அதிரடி உத்தரவு மனக்குமரலில் இருந்த அரசு ஊழியர்களை நிம்மதியடைய செய்துள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்த அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக தலைமையின் திடீர் அழைப்பின் பேரில் இன்று டெல்லிக்கு சென்றுள்ளார். புதுச்சேரியில் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது. மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் பாஜக வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்நிலையில் புதுச்சேரி மாநில டெல்லி பிரதிநிதியும் முன்னாள் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணராவ் மணி விழாவில் பங்கேற்க அமைச்சர் நமச்சிவாயம் நேற்று ஏனாம் சென்றிருந்தார். அப்போது பாஜக டெல்லி தலைமையிடமிருந்து அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு திடீர் அழைப்பு வந்தது. அவரை உடனே டெல்லிக்கு வரும்படி கட்சி தலைமை அறிவுறுத்தியது. இதையடுத்து அமைச்சர் நமச்சிவாயம் ஏனாமில் இருந்து அருகில் உள்ள ராஜமுந்திரி விமான நிலையம் வழியாக விமானத்தில் டெல்லி சென்றுள்ளார். மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் புதுவை உள்துறை அமைச்சராக நமச்சிவாயம் நீடிக்கிறார். இந்த நிலையில் அவரை கட்சி தலைமை அழைத்துள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நகர பகுதியில் ரூபாய் 3 கோடி செலவில் 32 சந்திப்புகளில் புதிய சிக்னல்கள் அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வாகன போக்குவரத்து அதிகரித்து வருகிறது. அதை ஈடு கொடுக்க முடியாமல் சாலைகள் திணறி வருகின்றன. குறிப்பாக சிக்னல்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. ஆனால் நகர பகுதியில் பல இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிக்னல்கள் முழுவதுமாக செயல்படவில்லை. பல இடங்களில் சிக்னல்கள் அமைக்கப்பட்டுள்ள இரும்பு கம்பங்களும் சரிந்து போய் கிடக்கின்றன. சிக்னல் செயல்படாத இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு நீண்ட நேரம் வாகன ஓட்டிகள் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நகர பகுதியில் ரூபாய் 3 கோடி செலவில் 32 சந்திப்புகளில் புதிய சிக்னல்கள் அமைக்க பணிகள் தொடங்கியுள்ளது. விரைவில் 2 கிடக்கும் சிக்னல்கள் அனைத்துமே புதுப்பொலிவுடன் வாகனங்களுக்கு வழிகாட்ட உள்ளன. உருளையன்பேட்டை தொகுதியில் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியருக்கு தொகுதி சுயேட்சை MLA நேரு மனு அளித்துள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை MLA நேரு மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியுள்ள மனுவில் புதுச்சேரி நகராட்சி பகுதிகளில் பொதுப்பணித்துறை சுகாதார கோட்டம் மூலம் வழங்கப்படும் குடிநீர் அருந்துவதற்கு ஏற்றதாக இல்லை. அதில் மாசு கலந்துள்ளதால் அந்த நீரை அருந்தும் மக்கள் நோய் பாதிப்புக்குள்ளாகின்றனர். சிலர் சிறுநீரக பாதிப்பு, மஞ்சள் காமாலை பாதிப்புக்குள்ளாகின்றனர். குடிநீர் மாசு குறித்தும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் நகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுகாதாரமான குடிநீர் விநியோகத்தை ஆட்சியர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு வரும் ஹவுரா விரைவு ரயில்களின் புறப்படும் நேரம் மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டம் அறிவித்துள்ளது. வழக்கமாக ஹவுரா புதுச்சேரி விரைவு ரயில் இரவு 11:25 மணிக்கு ஹவுரா ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். ஆனால் இந்த ரயில் வரும் 11ஆம் தேதி முதல் அங்கிருந்து இரவு 11:20 மணிக்கு புறப்படும். அதன்படி இரவு 1 மணிக்கு காரக்பூரை சென்றடையும். அங்கிருந்து நள்ளிரவு 1:05 மணிக்கு புதுச்சேரி நோக்கி புறப்படும்.
இதேபோல மற்றொரு ஹவுரா விரைவு ரயில் அங்கிருந்து புதுச்சேரிக்கு வழக்கமாக இரவு 11:25 மணிக்கு புறப்படும். ஆனால் இந்த ரயில் வரும் 11ஆம் தேதி முதல் இரவு 11:40 மணிக்கு அங்கிருந்து புதுச்சேரிக்கு புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Jose Alucas. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் மக்கள் விரோத பாஜக கூட்டணி அரசை மக்கள் வீழ்த்தியிருக்கிறார்கள் என்றும் ஆட்சியாளர்கள் இனியாவது மாற வேண்டும், இல்லையென்றால் மக்கள் மாற்றுவார்கள் என சுயேட்சை எம்எல்ஏ நேரு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள பொதுநல அமைப்பினர் முன்னிலையில் செய்தியாளர்களை சந்தித்து சுயேட்சை எம்எல்ஏ நேரு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் விரோத பாஜக கூட்டணி அரசை மக்கள் வீழ்த்தியிருக்கிறார்கள், இதை ஆட்சியாளர்கள் உணர்ந்து வருங்காலத்தில் மக்களுக்கான ஆட்சியை நடத்த வேண்டும் என்பதை உணர்த்தியும் இருக்கிறார்கள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறாதது, புதுச்சேரி மத்திய நிதிக்குழுவில் சேர்க்காதது, ரேஷன் கடைகளை திறக்காதது, மின்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சி எடுத்தது மற்றும் புதிய கல்விக் கொள்கை திணிப்பு, போதைப் பொருட்களின் தொடக்கத்தை தடுக்காதது, தனியார் மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி அளித்தது உள்ளிட்ட பல்வேறு மக்கள் விரோத செயலுக்கு ஆட்சியாளர்கள் உறுதுணையாக இருந்ததால் தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டியிருக்கிறார்கள் என்றார். இதனை படிப்படியாக எடுத்துக்கொண்டு ஆட்சியாளர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் வரும் காலத்தில் மக்கள் அவர்களை மாற்றுவார்கள் என்றார். புதுச்சேரி குருமான்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமான்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இத்திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் மையத்தில் படித்து நீட் நுழைவுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த மாணவியை தலைமை கல்வி மற்றும் வணிக பிரிவு தலைவர் தீரஜ் மிஸ்ரா பூங்கொத்து கொடுத்து பாராட்டினார். ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் நிறுவனம் மத்திய கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார் செய்யும் முன்னணி நிறுவனமாகும். நாடு முழுவதும் 315 மையங்கள் இயங்கி வருகிறது. ஆண்டுதோறும் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் நாடு முழுவதும் நீட் நுழைவுத் தேர்வில் புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் நிறுவனத்தில் படித்த மாணவி பாரதி 700 மதிப்பெண்கள் பெற்று புதுச்சேரி அளவில் முதலிடமும் அகில இந்திய அளவில் 1883வது இடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சாதனை புரிந்த மாணவி பாரதியை தலைமை கல்வி மற்றும் வணிக பிரிவு தலைவர் தீரஜ் மிஸ்ரா சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் நிறுவனத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மரக்காணம் அருகே ஞானக்கல் மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் பானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல் மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி தேக்மாண்டோ சங்கம் சார்பில்
விளையாட்டு வீரர்களுக்கு அங்கீகார சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்க தலைவர் ஸ்டாலின் வீரர்களுக்கு ஃபார்ம் 2 எனப்படும் அங்கீகார சான்றிதழை வழங்கி வாழ்த்து கூறினார். இந்த நிகழ்வில் சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் முன்னிலை வகித்தார். பொருளாளர் அரவிந்த், சர்வதேச நடுவர் பகத்சிங், அமைப்பு செயலாளர் நந்தகுமார் கலந்து கொண்டனர். சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் கூறியதாவது: விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு, உயர்கல்வியில் இடஒதுக்கீடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. சர்வதேச அளவிலான போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு ஃபார்ம் 1, தேசிய போட்டி ஃபார்ம் 2, மண்டல பல்கலைக்கழக போட்டி 3, SGFI போட்டி ஃபார்ம் 4 ஆகியவை அரசு சார்பில் வழங்கப்படுகிறது. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கு புதுச்சேரி அரசு உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு சென்டாக் மூலம் இடஒதுக்கீட்டில் பல்வேறு மதிப்பெண்கள் வழங்கி ஊக்குவித்தும் வருகிறது. பயிற்சி பெறும் விளையாட்டு சங்கங்கள் உரிமையானவையா அல்லது மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்டவையா என தெரிந்து கொள்ள yas.gov.in மற்றும் olympic.ind.in என்ற இணையதளத்தில் இலவசமாக தெரிந்து கொள்ளலாம். புதுச்சேரி மாநில விளையாட்டுத்துறைக்கு நேரடியாக சென்று உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி 100ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டுப் பொருட்களை தொகுதி செயலாளர் மோகன் தலைமையில் வழங்கப்பட்டது. மறைந்த தமிழக முதல்வர் கருணாநிதி 100ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு மாநில துணை அமைப்பாளர் சிவா மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அவைத் தலைவரும் SP சிவக்குமார் அறிவுறுத்தலின்படி கழக தொண்டர்கள் பல்வேறு உதவிகள் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி செயலாளர் மோகன் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கினர். இதில் மாநில தொண்டரணி அமைப்பாளர் வீரையன், மாநில மாணவரணி துணை அமைப்பாளர் முத்தரசன், ராஜ்பவன் தொகுதி பொருளாளர் ரவீந்திரன், குணா, ஏழுமலை, திராவிட செல்வி, கார்த்திக், தசரதன், ரமேஷ், மகேந்திரன், சரத், கலைவாணன், கலையரசன், ஷர்மா மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். அரசு ஊழியர்கள் பட்டியலை திரட்டுமாறு கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்த அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக தலைமையின் திடீர் அழைப்பின் பேரில் இன்று டெல்லிக்கு சென்றுள்ளார். புதுச்சேரி நகர பகுதியில் ரூபாய் 3 கோடி செலவில் 32 சந்திப்புகளில் புதிய சிக்னல்கள் அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. உருளையன்பேட்டை தொகுதியில் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியருக்கு தொகுதி சுயேட்சை MLA நேரு மனு அளித்துள்ளார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.